ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா அப்பம் தான். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது நான் இந்த மாதிரி டம்ளர்ல தான் மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்க அளவு எடுத்துக்கலாம். இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போ ஃபர்ஸ்ட் அது போட்டுக்கலாம். அடுத்ததான் அதே அளவு அந்த இதுலயே பாதி அளவுக்கு நம்ம மைதா சேர்க்க போறோம். இப்ப 2 மாவு கலந்துருக்கோம். கொஞ்சமா அந்த மாவை இப்படி கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம அதாவது ஒரு சிட்டிகை அளவு இருந்தால் போதும். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான நம்ம உணவுகளை கொடுக்குறப்போ அதில் நமக்கு சத்தான உணவுகள்லாம் எதுன்னு நம்ம பார்த்து கொடுக்குறோம் இல்லையா. அதில் இப்போ நம்ம வெல்லம் ரொம்ப அயன் இது கலந்துருக்கிறதுனால அதுக்குரிய டிஷ் நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், அதாவது இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்து நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலந்துக்கலாம். அதாவது நம்ம இட்லி மாவு பதம் அளவு நம்ம கலந்துட்டா போதும். நம்ம நல்லா கலந்துட்டு கட்டிப்படாம கலந்துட்டு இது நம்ம எண்ணெயில ஊற்றி, நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயில ஊற்றி கொஞ்சம் நம்ம கலக்கி பொரிச்சு எடுத்துக்க போறோம். நல்லா கட்டி இல்லாம கலக்கி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பாத்திரம் காஞ்சிச்சு. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்த போறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டோம்னா அது நமக்கு கரியாம வரும். அப்போ நமக்கு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தீஞ்சு போகாம நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்று ஊத்துறேன் பாருங்க. சிம்ல தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து வெந்து வரும். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படின்னா, இல்ல வேகமா ஊத்தி எடுக்கணும்னு நினைச்சோம்னா உள்ள எல்லாம் மாவு வேகாம இருக்கும். அதுக்காக தான் இப்படி சிம்ல வச்சிருக்கேன். இப்போ குழந்தைகளுக்கு தேவையான அந்த டிஷ் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். இது குழந்தைகளுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.